இதையே வச்சிருந்தேன். கொண்டா வெட்டினது கொண்டா, யூடியூப்புக்காகும். ஏதாவது ஒன்று போடுவேன் இதை வச்சு. அதுதான் பிளாஸ்டிக் வச்சுருக்கேன். குடிக்க டம்ளர் கூட இருக்குது என்கிட்ட. டம்ளரு குடிக்க டம்ளர் கூட இருக்குது, வச்சிருக்கு. இல்லை வந்து பார்த்துட்டு தான் இவன் கோழிக்கூடு கணக்கா. கோழிக்கூடு அது கெட்டதுக்குள்ளே நான் செத்துடுவேண்ணா. 40 வயசு ஆயிரும். எனக்கு 40 வருஷம் ஆகுமா வீடு கட்ட. வீடு கட்ட அவனால காப்பாற்றிட்டோம்ல. வாடகை வீட்டில் கிடக்கேன். ஒரு இடம் எடுக்க முடியுமா முட்டாப்பேலுக்கு? இடம் எடுக்க முடியுமா? அப்போ இது 30,000ம்னா இந்த இடம் இப்போ 30 லட்சம். என் மகன் பிறந்ததுக்கு எங்கள் அப்பா ரூபா கொடுத்து மணிமாமாட்ட வாங்கினது. மணிமாமா ஃப்ரெண்டு. அதானே எங்கள் அப்பா பேர் என்ன எழுதியிருக்கேன் பேர் இளைய பெருமாள். என்ன எழுதியிருக்கேன்னு தெரியுதா? எங்கள் அம்மா பேர் தான் முதல்ல எழுதியிருக்கேன்னா செல்வ வடிவு. அம்மா எங்கள் அம்மா தானே எனக்கு ரூபா கொடுத்து 20,000ம்னா 10 வருஷம் எவ்வளோ ஆகுது? 20 லட்சம் கொடுத்துருக்கு. அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுதேன். அதுக்கு அடுத்தாப்புல யார் பேர்? இளைய பெருமாள். அதான் எங்கள் அப்பா பேர். எங்கள் அப்பா ரூபா கொடுத்து. இங்கே பேர் என் பிள்ளைகள் பேர் பாலா, திபா, வனஜா. எங்கள் வீட்டுக்காரே பேர் எழுத இடம் இல்லை. அவர் பேண்ட கேன்சல். என் மகன் பேர் எழுதியிருக்கான்னா பாலா. இது திபா. இன்னொரு மகன் பேர் வனஜாவுக்கு இடம் இல்லை, வனஜின்னு எழுதிட்டேன். வீட்டுக்காரர் பேர் இடம் இல்லை, கேன்சல். அவர் என்ன அவராக போட்டிருக்காரு? எங்கள் அம்மா அப்பா கொடுத்தாரு. அவர் பேர் என்னத்தை போடணும்? அவர் உழைச்சி அவர் வீடு எடுத்தால் அவர் பேரை போடலாம். கரெக்டாக? அவர் எதுக்கு போடணும்? என் சொத்தையை ஆட்டையை போடணும்னு பார்க்குறார். என் பிள்ளைகளுக்கு அழகாக இருக்குன்னா இது கெட்டின பிறகு சூப்பராக இதை அழகாக கெட்டிடுறேன்னு நேற்று பேரை அழகாக கெட்டி. என்ன இது எதுக்கு போட்டேன்னா பாம்பு வராது, தண்ணி போயிரும்ல. இந்த வாரங்காலில் போடுவாங்க பாரு, சாக்கடை அடைக்க. சாக்கடை தண்ணி இதை காலி பண்ணி மத்தியானம் வேணுமா மோட்டார் கூட ஒரேடியாக போட்டால் மோட்டார் ரொம்ப போயிடும். இந்த வாலி உனக்கு நல்லதுங்க. நான் தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஷீட்டா என்ன கல் தான் தளம்தான் வாங்கி போடணும். கடையத்தில் போய் எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் கழிச்சு போட்டது கிடக்கு. கல்லுகளே எல்லாம் கழிச்சு போட்டது. பொடி கம்பி கிடக்கு. அங்கே எங்கள் அப்பா வச்சது களவு போகுன்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். சைடில் பில்லர் கட்டணும் இந்த ஓரம். எங்கே போனேன் ஜிம்மி? வா இன்னுக்கிட்டி இங்கே வா. உனக்கு ப்ரெட்டு வச்சுருந்தேன். எங்கே போனேன்? இது இல்லைன்னா எல்லா பேரும் உங்கள் வீடையில் ஆளையே மேய்ஞ்சிடுவான். வேறவே ஆனால் கடிக்காதுண்ணே யாரும். இதை உன்னை கடிக்கா வரும், கொலைக்கும் கடிக்காது. வரும் என்ன என்னச்சா போ. அதுதான் உன்னையும் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. அதுக்கு வந்து நம்ம ஆளை பார்க்கும். அது மோப்பம் பிடிக்கிறோம். அங்கே கிடக்கும் தூங்கிக்கிட்டு. எங்கே ஆச்சரியமா அங்கே கிடக்கும் தூங்கிக்கிட்டு. கதவை பூட்டினவுடனே எப்படி தான் காது கேட்க தெரியல. எஞ்சி வந்துடும். நானும் தூங்குதப்பிலே எழுப்பாட்டக்கூடாது. ராத்திரி பூரா கொலைக்கு பாவம் தூங்கட்டுன்னு நினச்சா நேரு கதவை பூட்டாமல் எப்படி தான் காது கேட்க தெரியும். இதை மெதுவாக பூட்டினாலும் ஓடியா வந்துடும், பின்னாடி வந்துடும். அது கொடுக்காம ஒன்றும் திங்க மாட்டோம்ல. நான் அதுக்கு திங்க முடியாது. நான் ப்ரெட்டு எங்கே வச்சேன்னு தின்ட்டேன்னா ப்ரெட்டு திங்க முடியாது. அது கொடுக்கலன்னா திங்க முடியாது. நேரு நான் தேடினே எங்கேயோ போய்ட்டு. எனக்கு ஒரு தெய்வம். நான்